Calm your mind with chakra-based meditation music. Saregama Karwa Wellness. கண்மணியும் வருணும் எப்படியும் ஒன்று சேரவே கூடாது அப்படிங்கிறதுல ரொம்பவே உறுதியா இருக்காங்க மாதவனும் வாசுகியும். அதுக்கேற்ற மாதிரி அவங்க பிளான் பண்றாங்க. பார்வதி கண்மணி கிட்ட இது பீட மாசம், அதனால கணவன் மனைவி யாரும் ஒன்று சேரக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த தயங்கி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்ட மாதவனும் வாசுகியும் தன்னோட பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க. இன்னொரு பக்கம் ஆசையா கண்மணி கிட்ட பேசலாம் அப்படின்னு வருண் போகும்போது கண்மணி விலகி போறாங்க. அதுக்கான காரணத்தை வருண் கேட்கும்போது இந்த மாசத்துல எந்த விதமான நல்ல காரியமும் செய்ய மாட்டாங்களா அப்படின்னு சொல்ல வருணுக்கு லைட்டா டவுட் வர ஆரம்பிக்குது. இது பீட மாசமா, புருஷன் பொண்டாட்டிங்க இந்த மாசம் ஒன்னு சேரக்கூடாதான். என்னாச்சு? தள்ளி போற? இந்த மாசம் நம்ம ஒரு நல்ல காரியமும் பண்ணக்கூடாதாமா. தமிழ் மூலமா வருணுக்கு தெரிய வருது பூமியோட மரணம் அப்படிங்கிறது இயற்கையா நடந்தது இல்ல அப்படின்னு. உடனே கோபமா வீட்டுக்கு வந்த வருண் பூமிகாவோட போட்டோவை பார்த்து ரொம்பவே எமோஷனலா ஃபீல் பண்றாரு. உடனே கண்மணி கிட்ட தனியா பேசணும் அப்படின்னு என்னென்ன நடந்ததோ அது எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவளை யாரோ வேணும்னே பழி வாங்கியிருக்காங்க அப்படிங்கறத சொல்லிட்டு இருக்கும் போது இன்னொரு பக்கம் வாசுகி இதை ஒட்டு கேட்டுடுறாங்க. என்ன பூமி போட்டோவை பாக்குறான்? கண்மணி, உன்கிட்ட அர்ஜென்ட்டா பேசணும். மேல வா. என்னாச்சு? பூமியோட மரணம் இயற்கையா நடக்கல கண்மணி. என் பூமியை ஈவ இறக்காம அவங்க கொண்டு இருக்காங்க. அதே தண்டனையை என் பூமியை கொன்ன கொலைகாரங்களுக்கும் நான் கொடுப்பேன். லாயர் தமிழ் கிட்ட ஒரு பொண்ணோட போட்டோவை காட்டி வருண் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காருன்னா, கண்டிப்பா பூமியோட மரணத்துக்கும் இந்த பொண்ணுக்கும் ஏதோ ஒரு விதமான சம்பந்தம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி பதட்டப்பட்டு இருக்காரு. அடுத்ததா இன்னொரு பக்கம் யார் கூடயோ மொபைல்ல கண்மணி பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு எங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடக்க போகுது, அதுக்கு முன்னாடி நான் அவர் மேல வச்சிருக்கக்கூடிய காதலை கிருஷ்ணா கிட்ட சொல்லிடுவேன் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க கண்மணி. அத பக்கத்துல நின்று ஒட்டு கேட்டுட்டு இருக்காரு கணேசன். நான் 100% உறுதியா சொல்றேன், இந்த பொண்ணுக்கு பூமி கொலைகேஸ் விஷயமா ஏதோ ஒரு விஷயம் நிச்சயம் தெரிஞ்சிருக்கு. இன்னைக்கு எங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடக்கிறதுக்கு முன்னாடி கிருஷ்ணா கிட்ட என் லவ் மேட்டரை சொல்லுவேன். வருண் வீட்டில் இருக்க எல்லார்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்காரு, பூமியோட மரணத்துல ஒரு முக்கியமான மர்மம் இருக்கு. அவ இயற்கையா சாகல, அவளை வேற யாரோ வேணும்னே கொலை பண்ணிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த பத்தி சொல்லும் போது பார்வதி ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. இன்னொரு பக்கம் வாசுகிக்கு பயங்கரமான ஷாக்கு. எங்க நாம தான் எல்லாத்தையும் செஞ்சோம் அப்படிங்கிற உண்மை எல்லாருக்கும் தெரிய வந்துடுமோ அப்படின்னு பயப்படுறாங்க. கணேசன் வாசுகி கிட்டையும் மாதவன் கிட்டையும் கண்மணி ஸ்கூல் டேஸ்லயும் காலேஜ் டேஸ்லயும் ஒருத்தனை காதலிச்சிட்டு இருந்தா இல்லையா அப்படிங்கறத பத்தி பேசும்போது அவன் யாருன்னு சொல்லு, அவன் மூலமா வருண கண்மணி கிட்ட இருந்து பிரிச்சிடலாம் அப்படின்னு மாதவன் சொல்ல அந்த காதலனே வருண் தான் அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சியான விஷயத்த கணேசன் சொல்றாரு. பூமி இயற்கையா சாகல, அவள ஆசிரமத்துல யாரோ விஷம் வச்சு கொண்டாங்கன்னு சொன்னா. கண்மணி அவளோட ஸ்கூல் காலேஜ் டேஸ்ல இருந்தே ஒருத்தனை விழுந்து லவ் பண்ணா. யார் அந்த லவ்வர்னு சொல்லு, வருண நாங்க கண்மணி கிட்ட இருந்து பிரிச்சிருவோம். அந்த லவ்வரே வருண் தான். ஆசிரமத்துக்கு போய் அந்த மடத்துல இருக்கக்கூடிய ருத்ரா அப்படிங்கிற பொண்ணை விசாரிக்கும் போது அந்த பொண்ணு என்ன சொல்றாங்க அப்படின்னா, பூமிகாவோட மரணத்துக்கு முக்கியமான காரணம் கண்மணி தான் அப்படின்னும், கண்மணி எதுக்காக இப்படி பண்ணியிருக்கா அப்படிங்கிற டவுட் வருணுக்கு வர உங்களை அந்த அளவுக்கு காதலிச்சிருக்காங்க, அது மட்டும் இல்லாம அவங்க இருக்க வேண்டிய இடத்த பூமிகா தட்டி பறிச்சதால இந்த ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. பூமிகா அவங்களுக்கு விபூதி பூசி விட்டுட்டு அவங்க வாயிலையும் போட்டிருக்காங்க, இதுதான் பூமியோட இறப்புக்கு காரணம் அப்படிங்கிற மாதிரி அந்த ருத்ராங்கிற பொண்ணு ஃப்ரேம் பண்றாங்க. வருணுக்கு பயங்கரமான இதுக்கப்புறமா வருண் என்ன முடிவெடுத்தாரு, கண்மணியோட வாழ்க்கை எப்படி தசை மாறுது அப்படிங்கறது எல்லாத்தையுமே வரக்கூடிய எபிசோட்ல பார்க்கலாம். எங்ககிட்ட உண்மையை சொல்லு. பூமி மரணத்துக்கு காரணம் யாரு? கண்மணின்னு ஒருத்தங்க தான் காரணம் சார். உங்களை அவ்வளோ லவ் பண்ணிருக்காங்க சார், ஆனா பூமி என்னோட இடத்த தட்டி பறிச்சுட்டான்னு சொன்னாங்க சார். பூமி நெத்தியில விபூதி வச்சுட்டு அவங்க வாயிலையும் போட்டாங்க சார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க and மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.